உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 8 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். 9வது அதிகாரத்தை இன்றைக்கு பார்க்கலாம். நீதிமொழிகளில் முதல் 9 அதிகாரங்கள் ஞானம் பற்றி பேசுகிறது. 10வது அதிகாரத்திலிருந்து நீதிமான், துன்மார்க்கன் அப்படின்னு பேச ஆரம்பித்து பல காரியங்களை குறித்து பேசுகிறது. சோம்பேறி, குடிகாரன், குடும்பத்தில் மனைவி, புருஷன், இந்த காரியங்களை பற்றி, ராஜாக்களை பற்றி எல்லாம் பேசுகிறது. ஆனால் இந்த 9 அதிகாரங்கள் ஞானத்தை பற்றி பேசியிருக்கு பார்த்தீங்களா? இந்த 9வது அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு, புத்தியனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. 8வது அதிகாரத்தில் தேவன் ஞானத்தை கொண்டு பூமியை சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்னு. அவர் பூமியை உண்டாக்கும்போது ஞானம் சொல்லுது, நான் அவருடைய சமூகத்தில் இருந்தேன்னு. அப்புறம் பூமியை உண்டாக்கின பிறகு அவருடைய மனுமக்களோட மகிழ்ந்து கொண்டிருந்தேன்னு சொல்லுது. அவர் என்னை ஆதியில் ஜெனிப்பித்தார்னு எழுதியிருக்கு. இதனால் அது ஞானம் மட்டுமா அல்லது இயேசுவை பற்றி சொல்லுகிறதா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. அதை பேசிக்கிட்டு இருந்தோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசுவே நமக்காக ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படி எழுதியிருக்கு. அப்போ இயேசுவே ஞானம், இயேசுவே நீதி, இயேசுவே பரிசுத்தம், இயேசுவே மீட்பு. உண்மையிலே எல்லாத்துக்குமே அவர் தான். இன்றைக்கி நாமளாக ஏதோ ஒரு நீதியாக செஞ்சுட்டு நீதிமான்னு பேர் வாங்க முடியல. முதல்ல கர்த்தர் உங்களை நீதிமான ஆக்கி விட்டாதான் நீங்கள் நீதியான காரியங்களை செய்ய முடியும். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாதான் நீங்கள் ஞானமாக நடந்துக்கிற முடியும். அவர் உங்களை மீட்கிறது நீங்கள் உங்களால் மீட்டுக்கொள்ள முடியாது. அவரே நமக்கு மீட்பாக இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அதுபோல் இந்த இடத்துல ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, அது என்னது 7 தூண் நமக்கு தெரியாதுங்க. 7 ஆவிகள், கர்த்தருடைய 7 ஆவிகள்னு எழுதியிருக்கு. அவருடைய 7 தீபங்கள்னு எழுதியிருக்கு. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. 7 பூரண நம்பர்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அதை பற்றி இப்போக்கி நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. 7 தடவை தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறத பற்றி எழுதிருந்துச்சு நாகமானுக்கு. சரி, அதெல்லாம் அப்புறமேல் வச்சுக்கிறலாம். இப்போ இங்கே 7 தூண்களை சித்திரம் தீர்த்து, சரி இருக்கட்டும். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, அதாவது 7 தூண்களை சித்திரம் தீர்த்துன்னா நமக்கு ஒன்று புரியுது. அவருடைய வீட்டை கட்டி, அப்போ அந்த வீடு சித்திரம் தீர்த்து நல்ல அலங்காரம் செய்து, ஒரு 7 விதமான கண்ணோட்டத்திலே அந்த வீட்டை அலங்காரம் செய்து பூரணமாக இருக்கான். கர்த்தருடைய பரலோகம் பூரணமானதாக இருக்கான்.
ஞானம் தன் வீட்டை கட்டி, 8வது அதிகாரம் ஞானம் ஞானம்னே பேசுது. இப்போ ஞானம் தன் வீட்டை கட்டி அதை நல்லா பெர்ஃபெக்டாக கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து ஆனால் பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணி, அவர் அலங்காரத்தெல்லாம் பார்க்குறாரு. சும்மா ஏதோ பரவாயில்லைங்க அதெல்லாம் அவர் ஒத்துக்கிறல. மனுஷனை படைக்கும்போது எவ்வளவு மேன்மையானவனாக அவருடைய சாயல் ரூபத்தில் படைத்தார். மனுஷனுக்குள்ளேருந்து எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கும் போது இந்த பெண்ணை எவ்வளோ அழகாக சிருஷ்டிச்சிருக்கிறாரு. தேவனுடைய கண்ணோட்டத்தில் இந்த பியூட்டி அது இருக்கதாங்க செய்யுது. இப்போ நம்ம சிலர் இப்போ அவ்வளோ அழகாக இல்லை, சரி ஏதோ ஆவரேஜுங்க ஓட்டு, அப்புறம் நான் அப்புறம் ரொம்ப அழகாலாம் இல்லைங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, சரி பரவாயில்ல, எவ்வளவுக்கு அசிங்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் அதிகமாக கிருபையை கொடுப்பாரு, அப்படி தான் எழுதியிருக்கு. ரொம்ப ஞானின்னு நினைக்கிறவனுக்கு கர்த்தர் அங்கே கூட இருக்கிறது இல்லை. நான் பெரிய அழகின்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் கூட, நீ தான் அழகாக இருக்க, எல்லாம் சரி வேலையை பார்ப்போன்றுவார். ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் நீர் தான் எனக்கு ஞானம் புத்தி ஞானம். சரண்டரிங், கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சு என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே. அதாவது தாழ்மை உள்ளவர்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறாரு. இவங்க அழகாக இருக்கிறதோ, தேவையான பண வசதி இருக்கிறதோ, அதிகாரங்கள் இருக்கிறதோ, ஆளுகை செய்கிறதோ அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. இங்கே எதோ அழகாக இருக்குது, சிலர் பாருங்கள் நான் அழகாக இருக்கேன்னு அதையே நினச்சிக்கிட்டு இந்த அழகை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, கடைசிக்கு கர்த்தருடைய கிருபையை விட்டுடுறாங்கங்க. எனக்கு சில சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏதோ பாவப்பட்ட பிள்ளைகள்லாம் அது பாட்டு கல்யாணம் பண்ணி போயிடுது, இது என்னமோ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒருத்தனும் கல்யாணம் பண்ணிட்டு போகலேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப நாளாக அப்படி தேங்கி இருக்கணும், அது வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எங்கேயோ இந்த அழகு சாதனங்கள் பெருகி அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறேன்னு, கர்த்தரை அழகாக தானே படைச்சிருக்கிறாரு, அப்புறம் இதுக்கு மேலே என்னத்தை போட்டு இதையும் அதையும் பூசி கடைசிக்கு கண்ட பவுடரை போட்டு அப்புறமேலு பவுடருக்கு மேலே இதையும் பூசி அதை பூசி கடைசிக்கு கண்டதை முகத்தில் பூசிக்கிட்டு வர்றவங்க ஒரு 10 வருஷம் கழித்து பாருங்கள், அந்த முகத்தை அந்த அந்த அலங்காரம் இல்லைன்னா அந்த முகத்தை பார்க்க சகிக்கலை. சும்மா கண்ட கெமிக்கலை முகத்தில் போட்டு இதையும் அதையும் போட்டு சாயம் தீர்த்து. கர்த்தர் நல்லா தானே படைச்சிருந்தார். இன்றைக்கி கல்யாணத்துக்கு பொண்ணு அலங்காரம்னு கேட்டிங்கன்னா சும்மா முகத்தை கழுவி சும்மா ஒரு பவுடரை போட்டு போயிருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். இந்த ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து அலங்காரம் பண்ணுறேன்னு அலங்காரம் பண்ண விட்டால் இது என்ன பொண்ணு தானே, இது ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தாருக்கு இது அழகாக தெரியுது, ஏன் விசுவாசிகளுக்கு கூட அது அழகாக தெரியுது. அந்த பொண்ணு கல்யாணத்தப்போ கைக்கு ட்ரெஸ் இல்லாமல் அது இப்படி ஒன்று போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா கல்யாணத்தன்னைக்கா கணவனும் மனைவியுமா பிரியமாக சந்தோஷமாக தனியாக இருந்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிற அந்த காரியத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் காட்டுற மாதிரி இது என்ன அழகோ, இது என்ன எனக்கு இன்னும் கோபம் தான் வந்து விட்டுருவேன். ஆனாக்க அங்கே தேவபக்தி இல்லை. நீங்கள் அழகாக இருக்கிறதாக நினைக்கலாம், ஆனால் தேவபக்தி இல்லை. தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே இங்கே கணவன் மனைவி ஏற்படுத்தி பிள்ளைகளை பெற்றுத்தர சொன்னார். ஆனால் எங்கேயோ ஒரு ட்ராஜெக்டரியில் ஒரு டேஞ்சன்ட்டில் இந்த ஆட்கள் புத்தி வேற எங்கேயோ போயிடுச்சு. கர்த்தருடைய வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளுங்க இந்த வட்டத்தை விட்டு வேறு எங்கேயோ போனால் அதுக்கப்புறம் பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையை அறுவடை செய்வாங்க. அப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னா எங்கள் காலத்தில் நீ அத்துக்கிட்டு போனியே மறுபடியும் இங்கே வந்தால் தான் சரியாகும்னு பாஸ்டர் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் சிலர் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, சொன்னால் கோவிச்சுக்கிடுவாங்களோன்னு. நல்லா கோவிச்சுக்கட்டும், நல்லா அழுகட்டும், நல்லா உண்மையாக மனம் திரும்பட்டும். அருமையானவர்களே, கர்த்தரை அழகை உண்டாக்குனாரு, அழகை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கலாம், நீங்கள் அழகாக இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் ஞானத்தை தான் தேடணும்.
கர்த்தருக்கு தான் காத்திருக்கணும். உங்களை இவ்வளவு அழகா, இவ்வளவு நல்ல மனுஷியா, இவ்வளவு மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையாக சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி நமக்கு கொடுத்துருக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர்னு, இவர் எவ்வளவு மேன்மையானவர்னு அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையிறத விட்டுட்டு இங்கே இந்த உலகத்தில் மக்கள் கண்ட பக்கம் ஓடுறாங்களாம். அதனால இப்போ ஞானம் என்ன சொல்லுதான், வீட்டை கட்டி சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்பா என்னென்னத்தையோ போய் பாவத்தை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, அங்கே பாவத்தை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், இங்கே வா, நான் உனக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், உனக்கு திராட்சரசம் வச்சுருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறாராம். தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிட்டு, பணிவிடைக்காரிகள்னால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், அந்த ஊழியத்துக்குன்னு வந்துட்டவங்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாரையும் அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று சத்தமிட்டு கூப்பிட்டு, புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். புத்தி கேட்டவன், ஒரு விவரம் இல்லாத கேனை எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுதான் ஞானம். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். எதுங்க அப்பம், எதுங்க திராட்சரசம்? மெல்கிசேதேக்கு அவன் தேவனுடைய பிரதான ஆசாரியனாக இருந்து ஆபிரகாமை சந்தித்த போது என்ன கொடுத்தான்னு எழுதியிருக்கு? அப்பமும் திராட்சரசமும். நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் என்னத்தை, அவருடைய சரீரம் ரத்தம்னு எதை புசிக்கிறீங்க? அப்பத்தையும் திராட்சரசத்தையும். இங்கே அவர் என்ன பேசுகிறாரு? அப்பமும் திராட்சரசமும். அப்பம்னா இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம்னு. அப்போ அவரே நமக்கு அப்பம், அவருடைய ரத்தம்தான் திராட்சரசம். திராட்சரசம் களிப்பு உண்டாக்கும். ஆனால் இந்த ஆளுக மதுபானம் குடித்து வெறிச்சு என்ன செய்கிறோம்னே தெரியாமல் என்னென்னத்தையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களை ஒரு அளவில் நிற்க சொல்கிறாரு பார்த்தீங்களா? என்னுடைய அப்பத்தை புசித்து, என் அப்பத்தை புசித்துனா இயேசுடைய சரீரம். எதுங்க அவருடைய அப்பம்? அவர் வார்த்தையாக இருக்கிறவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இது பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஆவியாக இருக்கிற தேவன் பாருங்க, வார்த்தை ஆவியாக இருக்கிற தேவனுடைய வெளிப்பாடு வார்த்தை. நீங்களும் ஆவி மனிதன் தான், ஆனால் இருக்கீங்களா இல்லைன்னு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு வார்த்தையை பேசின ஒரு பாடு தான் தெரியும். ஆக ஆவியாக இருக்கிற தேவன் தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுகிறார். அதை தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் வார்த்தையாலே வெளிப்பட்டு இப்படி வார்த்தையாக தேவனாக இருக்கிறார். அப்படி நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வரியில் தான் அவர் ஆதியிலே, யார்? இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டானதொன்று அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே இயேசு தான் மாம்சமாகி வந்தார், வார்த்தையாக இருந்த இயேசு மாம்சமாகி வந்தார். இப்போ இந்த இயேசு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறவர். அவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய மாம்சத்தை கொடுக்குறாரு, தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறாரு. அதை ஆதியாகமம் முதல் நீங்கள் வாசிக்கிறீங்க. அவர் தமது அப்பத்தையும் தன்னுடைய திராட்சரசத்தையும் கொடுத்தாருன்னு. ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தாரு. இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் பங்கு பெறுங்க, அங்கே தான் ஜீவன் உண்டாயிருக்குதுன்னு ஞானம் சொல்லுகிறது. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். நீதிமொழிகள் அதிகாரத்தில் அதைத்தானே பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஞானம் பற்றி பேசியிருக்கிற இந்த காரியங்களில் இங்கேயும் அந்த பேதமையை விட்டு விலகுன்னு சொல்கிறாரு. புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ஞானம் கூப்பிட்டு, இங்கே வா, நான் சாப்பாடு தர்றேன், இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணி இந்த பேதமையை விட்டு விலகி புத்தியின் வழியில் நடவுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படி சொல்கிறாரு. ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். இது ஞானம் கூப்பிட்டு என்ன செய்யன்னு சொல்கிறது.
அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பரியாசக்காரன் இருக்கான். பாவி, பரியாசக்காரன், மூடன், இதெல்லாம் ஞானத்தை வேண்டான்னு சொல்கிறவங்க. பேதை இவங்கெல்லாம் ஞானத்தை வேண்டான்றவங்க. அப்போ ஞானத்துக்கு கான்ட்ராஸ்டாக எதிர்மறையாக சில காரியங்கள் வருது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்சை அடைகிறான். அவன் கண்டவனை கேலி பண்ணி ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை போய் கண்டிக்க போனால் அவன் இவனையும் சேர்த்து ஜோக் அடிச்சு விட்டுருவான். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்சை அடைகிறான், கேவலப்பட்டு போகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். அவன் துன்மார்க்கனை போய், அது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தான் கண்டிக்கலாம். ரோட்டில் தெருவில் போகிற துன்மார்க்கனையும் பிசாசின் மகனையும் கண்டிக்கிறதுக்கு நீங்களும் நானும் யார்? நம்ம அவங்களெல்லாம் திருத்துறோம்னு நினச்சிக்கிட்டு போகிறது அது முடியவே முடியாதுங்க. இயேசுநாதரே திருத்த முடியல, அப்புறம் நம்மளாக போய் திருத்த போகிறோம்? நம்மளை என்னவா வச்சுருக்கிறாரு? சாட்சியாக வச்சுருக்கிறாரு. நீ சத்தியத்தில் நட, நீ அன்பில் நட, அதோட நில்லு, உன்னுடைய சாட்சி விளங்கும். பொல்லாதவர்கள் எல்லாம் பாவம் செய்யும்போது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. அவரெல்லாம் பகைக்கிறப்ப நீங்கள் அன்பு செலுத்துவீங்க. அப்போ அவங்க கவனிப்பாங்க, இது என்ன இந்த ஆள் வித்தியாசமாக வினோதமாக இருக்குது, அப்படி பார்த்து கர்த்தருடைய சாட்சி விளங்கும். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை போல அது மாதிரி இருக்கிறத விட்டுட்டு சாட்சி சொல்கிறேன்னு என்னென்னத்தையோ சொல்கிறாங்க. இவங்க எதோ போய் சொன்னாங்களாம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம், பெரிய சாட்சிங்க. என்னது? நீங்கள் எப்படி இயேசுவை போல இருக்கிறீங்கிறது தான் சாட்சி. சரி, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்சடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை சிநேகிப்பான். இங்கே பாருங்க, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். பன்றிகளின் முன் முத்துக்களை போடாதே, அப்படி போட்டால் அவைகளை மிதித்து போட்டு உன்னை பீறி போடும், அப்படி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய சாட்சியை தான் விளங்க பண்ணலாமே ஒழிய போய் பிரசங்கிச்சு இதையும் அதையும் நோ. அது அப்போ நடத்துவார் கர்த்தர், சொல்வார், இதை பேசுன்னு நம்மளுடைய உள்ளத்தில் கொடுப்பார், அதை பேசணும். இஷ்டத்துக்கு நான் போய் சாட்சி சொல்கிறேன், இல்லை, முதல்ல சாட்சியாக இருங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஞானம் விளங்க நீங்கள் உங்கள் வாயை திறக்கலாம். அந்த நீதிமொழியில் 31 எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்திரீயானவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள், அப்படி எழுதியிருக்கு. சரி, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம்னா ஏற்கனவே கர்த்தரோட கூட இருக்கிற ஆள், அவங்கள இப்படி தான், ஏன் இப்படியெல்லாம் தப்பு பண்ணேன்னு சொன்னால், ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல வேலையாக சொன்னேன், இல்லாட்டி வெகு தப்பாக போய் சிக்கியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. யார்? ஞானம் உள்ளவனுக்கு தான் புத்தி சொல்லலாம், கடிந்து கொள்ளலாம். அடுத்து 9வது வசனம், ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஏற்கனவே ஞானத்தின் வழியில் இருக்கான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவர் பேசுகிற காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறான். இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சில காரியங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியாக வளர்ந்துருப்பீங்கன்னாக்க, அந்த புதுசாக வந்திருக்கிற ஞானம் உள்ளவனுக்கு நீங்கள் போதகம் பண்ணுனா அவன் ஞானத்தில் தேர்வான். இயேசுவை போல வளர்கிற வளர்ச்சியிலே அவன் தேர்வான் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான்? கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம். கொலோசையர் முதல் அதிகாரம் 28 29 வாசிக்கிறேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். என்ன சொல்லிட்டான் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே புத்தி சொல்லி தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அதை நாங்கள் பேசுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே கிரியை நடப்புகிற பரிசுத்த ஆவியானவருக்கு இசைந்து நடந்து அவருடைய காரியங்களை செய்ய நான் பிரயாசப்படுகிறேன் அப்படி சொல்கிறான்.
அதே போல் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கு, ரொம்ப ஆச்சரியமானது. நான் இஷ்டத்துக்கு எதுகை மோனையா அழகான லாங்குவேஜில் பேசுகிறதுக்காக நான் வரல. நான் வந்திருக்கிறது எதுக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? சகோதரரே, 1 கொரிந்தியர் 2, 1, 2, 3 வசனங்கள் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ வேறு எதையுமே பேசுகிறதில்லேன்னு தீர்மானிச்சிருந்தேங்கிறான். எதுக்கு? இவன் பேசுகிறதெல்லாம் வர்ற ஆட்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறதன்படியே போராடி நானும் பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறான். அப்போ நாம் அப்படி தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதி உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எது ஞானம்னு எது அறிவுன்னு சொல்கிறாரு? அறிவுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அநேக விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறது அறிவு. ஆனால் அந்த அநேக விவரங்களே தேவன் கொடுக்குற விவரங்கள், தேவனுக்குள்ளே வளர்கிறதுக்கு நமக்கு தேவையான விவரங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறதுக்கு நமக்கு தேவையான விவரங்கள். அதுதான் பாருங்கள், அந்த அறிவு தேவன் கொடுக்குற அறிவு. அதைத்தான் பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என்னாலே, ஞானத்தாலே. உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அதாவது ஜாதகத்தில் எழுதி இன்னாருக்கு 48 வயசு தாங்க. அப்போ 40 வயசான உடனே இந்த ஆள் என்ன நினைக்கிறான், இன்னும் 8 வருஷம்தான். 45 ஆயிடுச்சுனாக்கா இன்னும் 3 வருஷம்தான். அது கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இப்படியெல்லாம் நான் வயசு நிர்ணயிக்கலை, நீ திருப்தியாகிற வரைக்கும் வாழலான்னு சங்கீதம் 91 கடைசியில் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது, ஞானத்தின்படி நடக்கும்போது நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று எழுதியிருக்கிறது. இதுபோல் அநேக வசனங்களை நீங்கள் உபாகமத்தில் பார்க்கலாம். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்கிறது. ஞானியும் பரியாசக்காரனும், அதாவது ஞானியும் துன்மார்க்கனும், ஞானியும் அஞ்ஞானியும். அஞ்ஞானிகள் தேவனுக்கு ஏற்றவைகளை தேடலையாம். அஞ்ஞானிகள் பள்ளியிடுகிறத எதுக்கு பள்ளியிடுறாங்களாம்? தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பள்ளியிடுகிறார்கள்னு வசனம் தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ இந்த அதிகாரத்தில் ஞானின்னு ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் பரியாசக்காரன் ஒன்று சொல்கிறப்ப அந்த தேவனுடைய பிள்ளை இல்லாத மற்ற எல்லாரையும் இந்த கேட்டகரியில் சேர்த்துடுறாரு. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாயிருப்பாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய். பரியாசக்காரன் செய்யறதுக்கான பலனை அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன், நியாய தீர்ப்பு என் கூட வருது அப்படின்றாரு. சரி, அடுத்து மதியற்ற ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. பரியாசக்காரன்னு ஒன்று சொல்லிட்டு இப்போ மதியற்ற ஸ்திரீ அப்படின்னு ஒன்று வருது. முதல்ல ஞானம், அது தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து பேதையை பார்த்து, வா இங்கே வா, நான் உனக்கு சாப்பாடு தர்றேன், என்னுடைய அப்பத்தை புசித்து என்னுடைய திராட்சரசத்தை பானம் பண்ணு, அப்பெல்லாம் செய்யும்போது நீங்கள் பிழைப்பீங்க, நீங்கள் உங்களோட ஆயுசு நாட்கள் அதிகமாகும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு பரியாசக்காரனை பற்றி பேசினார். அவன் எப்படிப்பட்டவன்னு. இப்போ மதியற்ற ஸ்திரீயை பற்றி பேசுகிறாரு. பார்க்கலாம். மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமாக இருக்கிறாள். நிர்மூடம்னு சொல்லிட்டாருங்க. மதியற்ற, அதாவது ஞானமற்ற, புத்தி இல்லாத ஸ்திரீ. மதியட்டு போய் என்னத்தை செஞ்சான் பார்த்தீங்களா அப்படி கேட்பாங்கல்ல. அப்போ மதியற்ற ஸ்திரீ, ஒரு புத்தியும் இல்லாதவ,
வாயாடியும், ஐயோ இவங்க வாயை அடக்க முடியாது, வாயாடியும் நிர்மூலமாக இருக்கிறாள். ஆனால் என்ன செஞ்சு விட்றா தெரியுமா? அவள் தன் வீட்டு வாசற்படியிலும், வீட்டில் பெண்கள் பொதுவாக வீட்டில் உள்ளே இருப்பாங்க, இவள் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து, நடுத்தருவில் ஊரில் மத்தியமான இடத்துல அங்கே நாற்காலியை போட்டு உட்காந்து போகிறவங்க வர்றவங்ககிட்டலாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாளாம். இது பெண்களுக்கு உகந்த காரியம்னாங்க பைபிளில் எழுதியிருக்கு. இந்த நம்ம தமிழ்நாட்டில் கூட பெண்கள் ரொம்ப வெளியே பேச மாட்டாங்க. சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில் விரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையா? அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு எங்கே என்ன செய்யலான்றது அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. மதியற்ற ஸ்திரீ ஒன்று மரியாத நிர்மூலமாக இருக்கிறாள். அவள் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். ஆனால் இவ, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், அதாவது அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், எந்த விவரமும் தெரியாதவன், கேனப்ப வாடா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவனை கொல்றான்னு சொல்ல வர்றாரு. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினனை நோக்கி என்ன போட்டிருக்கு? திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். எங்க தண்ணி இனிக்குமா? கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ். அதுக்கு நிறமும் இல்லை, அதுக்கு ஒரு மனமும் இல்லை, அதுக்கு டேஸ்ட்டும் இல்லை. ஆனால் அதுதான், அது இல்லாமல் மனுஷன் பிழைக்கவே முடியாது, எந்த ஜீவராசியும் பிழைக்க முடியாது. ஆனால் இந்த தண்ணீர் தான், இப்போ சரீரத்தில் 80% தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஜீவ தண்ணீர்னு அவர் பேசுகிறாரு. ஆவிக்கேற்ற விதத்தில் அது ஒரு தண்ணீர், ஜீவ தண்ணீர்னு பேசுகிறாரு. இவன் என்ன சொல்கிறா? திருட்டு தண்ணீர் தித்திக்கும், தண்ணி கூட திருடி குடித்தா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறான். எப்படி பார்த்தீங்களா? திருட்டுத்தனத்துக்குள்ளே நடத்துறதுக்கு, அதாவது திருடிட்டு வந்து அதை பொருளை வச்சு அனுபவிக்கிறது, திருடிட்டு வந்து அதை வச்சு தண்ணி ஓடுறது இன்பமாக இருக்குதான். திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாக இருக்கும் என்று சொல்லி, அவங்களெல்லாம் கூடி தலையால் போச்சொல்லு கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் உட்காந்து இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தியா இன்பமாக இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். நானும் நீ 2 பேர் மட்டும் அந்தரங்கத்தில் உட்காந்து சாப்பிடலாம் சொல்கிறா. அங்கே ஜீவ தண்ணீருக்கு பதிலாக இவ சொல்கிற திருட்டு தண்ணீர், அதாவது பாவ தண்ணீரை குடிக்கிறதுக்கு கூப்பிட்றாவ. ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளத்தில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். ஆனால் இவனுக்கு பேத பத்திகளா தெரியலை. மரித்தவர்கள் அவ்விடத்தில், அவளுடைய வீட்டில் மரித்தவர்கள் செத்து நரகம் போனவங்க, அவள் வீட்டுக்கு போய் செத்து நரகம் போனவங்க, ரட்சிப்பை இழந்தவங்க இருக்கிறாங்கன்னு அவளுடைய விருந்தாளிகள் அவள் விருந்து வைக்கிறேன்றா. நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் இந்த பேதையான மனுஷன் அறியவில்லைன்னு எழுதியிருக்கு. அருமையானவர்களே, இப்பொழுதும் கவனியுங்கள். இங்கே இந்த அதிகாரத்தில் முதல்ல ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து பந்தி ஆயத்தப்படுத்தி இங்கே வந்து நான் கொடுக்குற அப்பத்தை சாப்பிடுங்க, நான் கொடுக்குற திராட்சை ரசத்தை சாப்பிடுங்க. இயேசுவானவர் எப்படி அப்பவும் திராட்சை ரசமும் கொடுத்தாரோ அதுபோல். ஆனால் இந்த பரியாசக்காரர்களும் சரி, இந்த மதியற்ற ஸ்திரீயும் சரி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி இங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க. இவர்களுடைய வழிகள் அந்தகாரத்துக்கு, நரக பாதாளத்துக்கு போகிறது. மரித்தவர்கள் அங்கே உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியாதிருக்கிறான்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, இப்பொழுதும் இந்த 9 அதிகாரங்களில் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை பிடிச்சிக்கிட்டவன் இந்த பொல்லாத மதியற்ற பரஸ்திரிகளுக்கு தப்பிக்கொள்ளுகிறான்ங்கிறதையும் நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. ஓகே, இந்த வசனங்களை படியுங்கள்.
கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ளே பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.